இந்த முறை ஓப்பன் நாமினேஷன் நடந்திருக்கு. அதுவும் வித்தியாசமான முறையில் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான முறையெல்லாம் இல்லை, இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் நடந்திருக்கு. இந்த சீசனில் இது வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. என்ன அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இந்த ஏஷியன் பெயிண்ட்டு எந்தெந்த சீசனில் எந்தெந்த பெயிண்ட்டு வந்து இவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வராங்களோ அந்த பெயிண்ட்டை வச்சு எதனா ஒன்று பண்ணிடுவாங்க. ஒன்று ப்ரொமோஷன் டாஸ்க்கு, இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறது. வெளியில் 3 கலர் பெயிண்ட்டுங்க, ரெட்டு, எல்லோ, க்ரீன். எதுக்காக 3 கலர் பெயிண்ட் வச்சாங்கன்னு எனக்கு தெரில. ஒரே கலர் பெயிண்ட்டை கூட வச்சுருந்துருக்கலாம். மேபி எத்தனை ஓட்டுன்றதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வச்சாங்களான்னு தெரில. ஆனால் இவங்க எல்லாம் ஒரே கலர் பெயிண்ட்டை தான் நிறைய பேருக்கு பூசியிருந்தாங்க. அது வேறு கதை. சரி, ஓகே. ஸோ ஓட்டிங் ப்ராசஸ் நடக்குது. யாரெல்லாம் இந்த வாரம் ஓட்டிங்லேருந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் தலையாக இருக்கக்கூடிய கானா வினோத், அடுத்து விக்கல்ஸ் எல்லாருமே மறந்துட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரில. பார்வதி வந்து எப்பயுமே ஒருத்தர் கூட நாமினேஷனில் இருந்து விட மாட்டாங்க, ஆனால் விக்கல்ஸ் வந்து விட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரை தவிர்த்து எல்லாருமே நாமினேட்டட். யாரெல்லாம் நாமினேட்டடு? பார்வதி, கமருதீன், திவ்யா, சாண்ட்ரா, அரோரா, சபரி, கனி, சுபி, அமித், எஃப்ஜே, ஆத்ரி, 11 பேர். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே மொத்தம் 13 பேர் இருக்காங்க. 15 பேர் இருந்தாங்க, 2 பேர் வெளில போயிட்டாங்க, 13 பேர் இருக்காங்க. இன்னும் இது 11வது வாரம். இந்த வாரத்தை நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா இந்த வாரத்துலேருந்து இன்னும் 5 வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் ஒரு எவிக்ஷன். இப்போ 13 பேரில் 6 பேர் தான் ஃபினாலே போவாங்க. மீதி 7 பேரை வந்து 5 வாரங்களில் வெளியேற்றணும். அப்போது என்ன மாதிரியான கணக்கு போடுவாங்கன்னா, இந்த வாரம் ஒரு சிங்கிள் எவிக்ஷன், அடுத்த வாரம் ஒரு டபுள் எவிக்ஷன், 3 பேர் காலி. இன்னும் 4 பேர் 3 வாரம் இருக்குது. ஒன்று மிட் வீக் எவிக்ஷன், அதுக்கப்புறமா பணப்பெட்டியில் ஒரு ஆள், அந்த வீக்கெண்டில் ஒருத்தர், அடுத்த வீக்கு ஒருத்தர். இந்த மாதிரி 7 பேரையும் அனுப்புறதுக்கு பிளானில் இருக்கிறாங்க சேனல். இது ஒரு விஷயம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த வாரம் யார் வெளில போவா? இந்த வாரம் யார் ஓட்டு அதிகமாக வாங்க போகிறா? யார் முதல் இடத்துல இருக்க போகிறா? யார் கீழே போக போகிறா? அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக மக்கள் மத்தியில் இருக்குது. இன்றைக்கி இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுறாங்க. சாண்ட்ராவை என்ன காரணம் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்கன்னா, இவங்க என்னை பற்றி பேசுகிறாங்க, ரொம்ப தப்பாக என்னை பின்னாடி இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கலாம் அவங்க சொல்லலை. எனக்கும் சாண்ட்ராவுக்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க என்கிட்ட பேச மாட்டுறாங்க. ஆனால் என்னை அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது இந்த கேமில். என்னால் வந்து அதை விட்டுட்டு என்னால் வெளியில் வர முடியல. நான் அதையும் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அதனால் அவங்கள நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க. சேச்சி இந்த இடத்துல ஒரு கிளவரான ஒரு கேம் விளையாட்டாங்க. என்ன அப்படின்னா, அவங்க திரும்பவும் திவ்யாவை நாமினேட் பண்ணலை. ஏன்? இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போனாப்புல. யாருக்கிட்ட? நம்ம சாண்ட்ரா கிட்ட. என்ன சொன்னார் அப்படின்னா, சாண்ட்ரா, திவ்யா பக்கம் நீங்கள் நிற்காதது தப்பு, நியாயம் எங்கே இருக்கோ அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. இது சாண்ட்ராவுக்கு புரிஞ்சிருச்சு. யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, சாண்ட்ராவுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சாண்ட்ராவுடைய நாமினேஷன் காரணங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்று எஃப்ஜேவை நாமினேட் பண்ணாங்க, இன்னொன்று கமருதீனை நாமினேட் பண்ணாங்க. எஃப்ஜேவை நாமினேட் பண்ணதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆதிரியை பேசியிருக்கக்கூடாது. அதான் ஆதிரியை கிட்ட போயிட்டு 10 விஷயம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி முத்தம் கேட்டாங்க, நான் சொன்னேன்னா அவங்க கெரியரே காலி ஆகிடும். ஆல்ரெடி ஆதிரை கெரியர் காலி தான். ஏன்னா நீங்கள் ஓட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா 1% தாண்டலை அவங்களோட ஓட்டு. ஸோ ஆதிரை இந்த வீட்டுக்குள்ளே வந்தது மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. நம்ம அதை ஓட்டிங்கில் பார்ப்போம். ஸோ ஆதிரிக்கு ஓட்டு இல்லை. எஃப்ஜேவுக்கு இந்த காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து கமருதீன் நாமினேட் பண்ணும்போது அவங்களும் என்ன, அதே சேம் காரணம். கமருதீன் உங்களுக்கும் அதுதான், நீங்கள் திவ்யாவை அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களாமா. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, வன்மத்தில் என் மேலே வந்து நாமினேட் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் எனக்கு வன்மலாம் கிடையாது. இவங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க கணவர் வெளியில் ஒன்று பேசியிருக்காரு, அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்த வீடியோவில். ஸோ இவங்க நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த வாரம் ஓட்டிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதிகப்படியான ஓட்டு வாங்கினது சாண்ட்ரா. 2வது பார்வதி வந்து 2 ஓட்டுன்னு நினைக்கிறேன். திவ்யாவுக்கு ஒரு ஓட்டு எல்லாமே வந்துருச்சு நாமினேஷனுக்கு. ஏன்னா இது ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இது
அன்அஃபிஷியல் ஓட்டிங், அஃபிஷியல் ஓட்டிங். இந்த அஃபிஷியல் ஓட்டிங் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அது வந்து எபிசோடுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்அஃபிஷியலில் ஓட்டிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் மக்கள் வந்து மானாவாரியாக ஓட்டுகளை போட்டு குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் முழுக்க திவ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு தான், ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் தான் அவங்களுக்கு இந்த வாரம் முழுக்க. ஏன்னா அவங்க பண்ண விஷயங்களும் நல்லா தான் அமைஞ்சிருக்கு, அண்ட் அவங்களுக்கு எதிரான விஷயங்களும் அவங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு கிராஃப் வந்து திவ்யாவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு ஓட்டிங்கில் திவ்யா தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டிங் வந்து 7579 ஓட்டு இப்போதைக்கு அவங்க வாங்கி வந்து அவங்க தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இப்போ போட்டி யாருக்கு நடுவில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா வர்சஸ் பார்வதி தான். பார்வதி என்னதான் இந்த வாரம் முழுக்க போன வாரம் முழுக்க அவங்களுடைய இந்த மைக்கு மேட்ரு, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது பார்வதி மேலே இருக்கக்கூடிய கேஸு, அவ்வளோ கேஸில் மாட்டியிருந்தா கூட இன்னும் பார்வதியை, அதுவும் இந்த பீடையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. கேட்டால் கேமர்னு சொல்லி பார்வதியை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பார்வதி அவர்களுக்கு விழுந்திருக்கிற ஓட்டு பார்த்திங்கன்னா 5357, கிட்டத்தட்ட திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் 2000 ஓட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 2000 ஓட்டு டிஃப்ரென்ஸை வந்து பார்வதி முந்துறது வந்து கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ திவ்யா தான் வீக் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் சொல்ல முடியாது, இது பாட் ஓட்டிங், எப்படி வேணாலும் மாறலாம். சரிங்களா? ஸோ அஃபிஷியலில் கண்டிப்பாக இது ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும். பார்வதி இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க. மூணாவது இடத்துல வந்து காமு மாமா இருக்காப்புல, கமருதீன். அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 4587. அது கிட்டத்தட்ட பார்வதியை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1000 வாக்குகள், கிட்டத்தட்ட 800 வாக்குகள் வந்து கம்மியாக வந்து அவர் இருக்கார், அக்யூரேட்டாக சொல்ல போனால். ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுக்குள்ளே இல்லாத 18+ விஷயங்கள், அப்யூஸ் பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது, புல்லி பண்ணுறது, மாக் பண்ணுறது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் ஒரு கூட்டம். இவன் சும்மா இருந்தாலும் இந்த சிரிக்குமாவன் இவன் சும்மா இருக்க மாட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி கமருதனே பார்வதி விட்டு விலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் பார்வதி விட மாட்டாங்க. அதெல்லாம் என்னால் விட முடியாது அப்படின்னு பார்வதி வந்து அவங்க கட்டட் ரைட்டாக இருக்காங்க. ஸோ போக போக என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அரோரா அவர்கள் 4th பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அரோராவுடைய கிராஃப் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இருந்த அரோராவுடைய அந்த ஓட்டிங்கும் இந்த வாரம் இருக்கக்கூடிய அரோராவினோட ஓட்டிங்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸை நம்ம காட்டுது. அதுக்கு காரணம் ஓப்பன் அப் ஆகி அவங்க பேச ஆரம்பிச்சது தான். ஒருவேளை முதல் வாரத்தில் பயங்கரமான தெளிவில் இருந்தாங்க அரோரா. அந்த அரோரா துஷார் மேட்டரில் மாட்டாமல் அப்படியே த்ரூ அவுட்டாக வந்து அவங்க இப்போ இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டாக அரோரா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு பேசும்போது அவ்வளோ தெளிவாக பேசுது. பின்னாடி என்ன பண்ணுறாங்க அது நமக்கு தேவையில்லை, அதை பற்றி நம்ம பேசியாச்சு. பட் பாயிண்ட்டு கிளாரிட்டி, அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய கிளாரிட்டியில் பயங்கரமாக இருக்குது. ஈவன் பார்வதியால் கூட பேச முடியாது. அதாவது பார்வதி வந்து கத்துவாங்களே தவிர்த்து பாயிண்டாக பேச மாட்டாங்க. அரோரா வந்து பாயிண்டாக பேசுகிறாங்க. அது வந்து வித்தியாசம். சபரியை விட அதிகமாக ஓட்டில் இருக்காங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. சபரியை விட கம்பேர் பண்ணும்போது 5 ஓட்டு. அரோரா வந்து 3345 ஓட்டு இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அவர் வந்து ஒரு 5 ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காரு. சபரி வந்து 5ஆம் இடம், சாண்ட்ரா 6வது இடம். ஸோ சாண்ட்ரா அவர்களுக்கும் ஃபேன்ஸ் இன்னும் அந்த டாஸ்க் பண்ணாங்க இல்லையா, அந்த டாஸ்கில் இருந்து அப்படியே ஃபேன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஓட்டிங் வருது. இப்போ பிரஜனுடைய ஓட்டிங்கும் சேர்ந்து யாருக்கு போவோம், சாண்ட்ராவுக்கு தான் போவோம். அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஊந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2605. ஆக்சுவலாக சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல பிளேயர் தாங்க, அதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஷீ இஸ் த கேமர். அவங்க கேம் ஆடணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பயங்கரமாக கேம் ஆடுவாங்க. ஆனால் இப்போது அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய முழுக்க வன்மம் பிரஜன் போனதுனால அவங்க பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இது ஒரு கேம் ஷோ. 2 வாரம் 3 வாரம் பிரிஞ்சு இருக்கிறதுல ஒன்றும் ஆயிர போகிறது கிடையாது. கணவன் மனைவியாக நீங்கள் வந்து நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட் நீங்கள் பேருக்கு தான் சொல்லிக்கிறீங்களே தவிர்த்து இது வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களை காட்டிக்கல. பிரஜன் கூட வந்து அவர் இருக்கும்போது இண்டிவிஜுவலாக காட்டிக்கிட்டாரு. பட் சாண்ட்ரா இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயுமே காட்டலை. அண்டு வார்த்தையை விடுறது, இன்னொருத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, அது நல்லதில்லை. ஸோ இது வந்து சாண்ட்ராவுடைய ஓட்டு. அடுத்து 7வது பொசிஷனில் கனி அவர்கள் இருக்காங்க. சொல்லப்போனால் கனி அவர்கள் வந்து பேச்சலையாக இருக்கட்டும், அவங்களுடைய கேமாக இருக்கட்டும், நல்ல சமைக்கிறதா இருக்கட்டும், வீட்டு வேலைகளாக இருக்கட்டும்,
எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து அவங்க காட்டிகிட்டே இருக்காங்க, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கனிக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா அந்த அன்பு கேங்கில் போய் சேர்ந்தது தான். மேபி அந்த அன்பு கேங் ஃபார்ம் ஆகாமல் இருந்திருந்தாலோ இல்லை கனி வந்து இண்டிவிஜுவலாக விளையாடி இருந்தாலோ சொல்ல முடியாது, இந்த சீசன் கனி அவர்கள் ஜெயிச்சே இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க. டாஸ்க்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதெல்லாமே நிறையா நடக்குது. பட் கனி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஒரு குரூப்பிசம் பண்ணி அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து 1841 இப்போ வரைக்கும். சுபி அடுத்து, சுபி வந்து 8வது இடம், 1770 ஓட்டு. சுபியுடைய கேம் வந்து இந்த சீசனில் ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ பார்வதினால ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு, சாண்ட்ராவனால ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு, திவ்யாவனால ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்னாலையும் ஒரு 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 தாக்கம் அங்கே வந்து நிகழ்ந்திருக்கு. பட் சுபியை பார்த்த வரைக்கும் டாஸ்க் விளையாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, எந்த பிரச்சனைகளையும் கலந்துக்க மாட்டுறாங்க, தேவையான இடங்களில் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க, அப்படியே சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு அரோரா மாதிரி தான். இப்போ இருக்கக்கூடிய அரோரா ஈக்குவலுக்கு கூட சுபி வரல. ஆனால் டைட்டில் வின் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும் இருக்குது. அண்ட் தன்னுடைய சமுதாயத்தை ப்ரொமோட் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஓட்டிட முடியாது. சுபி அதை வந்து இதுக்கப்புறம் புரிஞ்சு யூஸ் இல்லை, டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அடுத்து சுபிக்கு கீழே அமித் அவர்கள். அமித் வந்து 1756 ஓட்டு. சுபிக்கும் அவருக்குமே ஒரு 10 ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் இருக்கிறாங்க. எஃப்ஜே மற்றும் ஆதிரி இவங்க 2 பேர் தான் லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. எஃப்ஜே வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 1749. அமித்துக்கும் எஃப்ஜேவுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓட்டு வித்தியாசம். கடைசியாக ஆதிரி தாங்க இங்கே மேட்ரே. 583 ஓட்டு மட்டும்தான் ஆதிரி வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆதிரி வந்தாங்க, எஃப்ஜேவை எக்ஸ்போஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பேசினாங்க, கமருதன்கிட்ட சண்டை போட்டாங்க. ஆனால் இது எதுவுமே மக்கள் மத்தியில் வேலைக்காகலை அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஏன் வேலைக்காகலை அப்படின்னா அவங்க ஆரம்பத்தில் எடுத்துகிட்டு போன பேர் அவங்களுக்கு அப்படியே ஒட்டிக்கிச்சு. நீங்கள் அதை மாற்றணும்னு நினச்சி தான் வந்தீங்க. ஆனால் வந்த முதல் நாளே நீங்கள் அதை செஞ்சுருக்கணும். நீங்கள் ஒரு 4 நாள் கேப் விட்டீங்க. கேப் விட்டு அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் வரட்டும் நான் அங்கே வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கே அது வந்து பேக் ஃபயர் ஆகிருக்கு. ஸோ எஃப்ஜேவுக்கும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ எஃப்ஜே வந்து இந்த பொசிஷனில் இருக்காருன்னா அதுக்கு ஆதிரி தான் காரணம். பட் ஆதிரியினுடைய கேம் இம்ப்ரூவ் ஆகலை. ஆதிரியினுடைய விளையாட்டு வந்து முன்னோக்கி போகவே இல்லை, எஃப்ஜேவோட நின்றுச்சு அது. அதனால் இந்த வீக் மேபி சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக ஆதிரி அவர்கள் இதுக்கப்புறம் எங்கேருந்து ஏங்க முதல் நாளே மக்கள் ஓட்டு போடல. இப்போ பார்வதி கமருதீன் திவ்யாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா 8000 7000 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ ஆதிரிக்கு 1000 ஓட்டு கூட இது வரைக்கும் தாண்டலை அப்படின்னா கஷ்டம். இந்த வீக் ஆதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேபி டபுள் எவிக்ஷனாக இருந்தால் இவங்களை ஜோடியாக கூட தூக்கி வெளில போடலாம். எனக்கு தெரிஞ்சு கனியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, சாண்ட்ராவை அனுப்ப மாட்டாங்க, சுபிக்ஷா அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அமித்தையும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அமித்துடைய குழந்தை வரணும் அடுத்த வாரம், ஃபேமிலி டாஸ்க்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக அமைய போகிறது ஒன்று எஃப்ஜே மற்றும் ஆதிரி இவங்க 2 பேருக்கு தான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரில் யார் வெளில போகணும், இல்லை இவங்க 2 பேருமே போனால் ஓகேவா, இல்லை இவங்க இல்லாமல் வேறு யாராச்சும் ஒரு ஆள் போனால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எனக்கு கேட்டால் பார்வதி அனுப்பிச்சி விடுங்கன்னுவேன், இல்லை கமருதன் அனுப்பிச்சி விடுங்கன்னுவேன். ஸோ நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.